சாய்ராம். என் சாய் சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறட்டும். நம் பாபாவின் அருள், உங்கள் குலதெய்வத்தின் அருள் மற்றும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த வாரம் கூர்மாவதாரம். கூர்மாவதாரம்னா என்ன? லாஸ்ட் வீக் மச்சவதாரம் பார்த்தோம், அப்படிதானே? ஸோ இந்த வாரம் கூர்மாவதாரம். கூர்மாவதாரம் என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பார்க்கடல் கடையிறது, அசுரர்களும் தேவர்களும் கடைவாங்க. பாம்பு தான் பாம்பு தான் என்னது? கயிறு. மலை வாசிகி பாம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ பாம்பு தான் கயிறு. அப்புறம் மலை நம்மளுக்கு அந்த மலையில தான் கயிறு மாதிரி ஆகி பார்க்கடல் கடையிறாங்க அப்படின்லாம் வரும், அப்படிதானே? ஸோ அது தாங்கி பிடிக்கிறது, விழாம தாங்கி பிடிக்கிறது யாரு? நம்ம பகவான் விஷ்ணு. கூர்மாவதாரம். கூர்மானா என்னது? ஆமாவதாரம். ஆமை இதுல பெரிய ஆமையா என்ன பண்றாரு? அவர் அதை தாங்கி பிடிக்கிறாரு, அப்படித்தானே? ஸோ அதுதான் கூர்மாவதாரம். இந்த பார்க்கடல் கடையிற பத்தி நான் ஏற்கனவே சாய் சச்சரித்ராவுடைய புக்கே ஒரு பார்க்கடல் கடையிறதுக்கு சமங்கிற மாதிரி நான் ஏற்கனவே அது ஒரு வீடியோவா நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த பார்க்கடல் கான்செப்ட் இன்னும் கிடைக்கும். இப்ப இந்த கான்செப்ட் நம்மளுக்கு ஆம கான்செப்டுக்கு தான் நம்ம வரும், அந்த கூர்ம அவதாரத்துக்கு. ஸோ எனக்கு இந்த கூர்ம அவதாரம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பாபா எந்த இதுல எனக்கு வரும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் யோசிப்பேன். அது என்ன வரும்னா, எப்படி அசுரர்களும் தேவர்களும் கடையிறாங்க. ரெண்டு பேருக்கும் சக்தி வேணும்னு ஓரளவுக்கு போட்டி தான். பட் இருந்தாலும் அந்த நேரத்துல அவங்களுக்கு அமிர்தம் வேணுங்கிறதுக்காக கடையிறாங்கன்னு வச்சுப்போம். கிட்டத்தட்ட ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி தான், அங்க எழுகிறது இங்க எழுகிறது அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கோம். எனக்கு என்ன தோணுன்னா, இது பாபா எனக்கு இந்த இந்து முஸ்லீம் இந்த ரெண்டு பேருக்கையும் அவர் பாபா கரெக்டா சமமா பேலன்ஸ் பண்றாரு. அதுதான் எனக்கு தோணும். இது எந்த மகான்ட்டையும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பாபா கிட்ட நான் சொல்லுவேன். மற்ற மகான்களும் இப்ப நிறைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்காரு, நிறைய மகான்கள் இருக்காங்க. அங்கேயும் எல்லா மதங்களும் கடந்துதான் எல்லாருமே அவரை கும்பிடுறது உண்டு. ஹிந்துனாலும் சரி, முஸ்லிம்ஸானாலும் சரி, வேற மதங்கள்ல உள்ளவங்கனாலும் சரி, அது எல்லா மகான்கள்ட்டையும் உண்டு. மகா பெரியவா இருக்கிறாங்க, வள்ளலாறு. இங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் மதம் கடந்துதான். ஆனா பாபா இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, அவர் ஹிந்துக்கு ஹிந்து, முஸ்லிம்க்கு முஸ்லிம். இந்த மத்த மகான்கள் அந்த கன்ஃபியூஷனே கிடையாது. ஆக்சுவலா ஓகே, அவர் ஹிந்து தான், அவர் இப்படிதான், அதை இது பண்ணி எல்லாரும் போவாங்க. அவர் இந்துவா முஸ்லிமா அப்படி ஒரு கான்ட்ரவர்சி கிடையாது. ஆனா பாபா அப்படி இல்லை. ஸோ பாபா ரெண்டையுமே பேலன்ஸ் பண்றாரு. ஸோ அதனாலதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைப்பேன்னா, அதனால பாபா என்ன பண்றாருன்னா, அவருடைய இதை மாத்தலை, யாருக்காகவும் அவர் மாத்தலை. நான் இப்படிதான் இருப்பேன். ஸோ ஹிந்துவா இருக்கிறவங்க நீங்க ஹிந்துவா இருங்க, அதுவே அவர் சொல்லியிருக்காரு. நீங்க ராமர் பக்தராவே இருக்கணும் அப்படிங்கறத அவர் வலியுறுத்தி இருக்காரு. அதே மாதிரி நீங்க முஸ்லீமாவே இருக்கணும் அப்படிங்கறதையும் அவர் வலியுறுத்தி இருக்காரு. ஒரு தடவைலாம் ஒரு ஹிந்து நினைக்கிறேன், ஒரு ஹிந்து ஏன்னா அங்க பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பாபா முஸ்லீம் நினைக்கிறாங்களா, அவருடைய ட்ரெஸ் முஸ்லீம் பேட்டர்ன்ல இருந்த உடனே முஸ்லீம்னு யோசிக்கிறாங்களா. அப்போ ஒரு ஹிந்து பாபாவை திருப்திப்படுத்துறதுக்காக பாபா சந்தோஷப்படுவாரு, முஸ்லீமா மாறுறாரு, முஸ்லீமா மாறி நிப்பாரு. அப்போ பாபா என்ன பண்ணிடுவாரு, ஒரு புக்கில் போட்டிருக்காங்க அவர் அடிச்சாருண்டே போட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு புக்கில் அவர் திட்டுனராக போட்டிருக்காங்க. அதாவது நீ உன் அப்பாவை மாத்துவியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஸோ அதுதான் கான்செப்ட். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். நீங்க எந்த வழியில வந்துட்டு இருக்கீங்களோ அதே வழியில இருங்க, அதே வழியில ஆன்மீக முன்னேற்றம் மாறணும். உங்களுக்கு நீங்க வழி மாற்ற வேண்டியது இல்லை. எல்லா இதுலயும் ஒண்ணுதான் சொல்றாங்க, எல்லா இதுலயும் அன்புதான், கருணை தான், எல்லாம் அதுதான். எல்லா மகான்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனா பாபா யாருக்காகவும் இல்லை நான் ஹிந்து மாதிரி, நான் ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிக்கவும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தோம்னா கபீர்தாஸ் அவர் முஸ்லீம் ஆக்சுவலி, பட் அவர் ராம பக்தர். அவர் கம்ப்ளீட்லி ராம பக்தர் அவர் ஆக்சுவலா. அதே மாதிரி இப்ப குருநானக் பார்த்தோம்னா, குருநானக்குங்கிறது நீங்க குருநானக் ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுவாங்கல்ல, பஞ்சாப்ல உண்டுல்ல ஆக்சுவலி. ஸோ அவர்லாம் ஒரு இதுக்கு அவருடைய கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஏன் இந்த பாயிண்ட்லாம் சொல்றேன்னா, அப்பதான் பாபாவுடையது புரியும், அவர் எந்த அளவுக்கு அதை பேலன்ஸ் பண்ண
முயற்சி பண்றாரு அப்படின்ட்டு. இப்ப குருநானக் அவர் வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலா அவர் ஃபர்ஸ்ட் வந்து பெருமாள் பக்தர் தான் அவர் வந்து. அப்ப பெருமாளுக்காக ஒரு கோயில் கட்டியிருக்காரு பஞ்சாப்ல அவர் இருந்த ஊர்ல. ஸோ ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அது கொஞ்சம் முஸ்லீம் ஏரியாக்களும் உண்டு என்னவோ தெரில. எல்லாரும் வந்து இது சொல்றாங்க, இப்படி வந்து இப்படி இவர் வந்து ஹிந்து கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு அதை இடிக்க போறதாகலாம் வருது. ஸோ அவர் வந்து இல்லை, உங்களுக்கு எதுக்கு அந்த பாவம் அப்படின்ட்டு குருநானக் என்ன பண்ணிட்டாரு, அவரே அந்த பெருமாள் கோயிலை இடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல ஒரு மசூதியை கட்டுறாரு. மசூதியை கட்டினோன்னா மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, இவன் கோயில் கட்டினவன் இப்போ மசூதியை கட்டுறான், முஸ்லீமா மாறிட்டான் அப்படின்னு வந்து சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க. ஸோ கோபம் கிடையாது, அவர் குருநானக் வந்து அப்படி கோவப்படுறவங்க கிடையாது. அவர் என்ன பண்ணான்ட்டு திருப்பி அதையும் அவரே இடிச்சிட்டாரு. இடிச்சு அந்த இடத்த வந்து நல்லா உழுது மக்களுக்கே தானமா வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அவர் வந்து அதனால ஹிந்துவுக்கும் இது பண்ணலை, முஸ்லீமுக்கும் இது பண்ணாமல் அவர் காமன் மக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ண, இது கொலைப்படி பண்ணுறாங்க, இங்கேயும் கொலைப்படி பண்ணுறாங்க. அவர் ஒரு அதான் சீக்கிசம் வந்துருதுல்ல. சீக்கிசமில் வந்து அவருடைய உபதேசங்கள் அடங்கிய புத்தகம் தான் அவங்களுக்கு வந்து அந்த பொற்கோயில் இருக்குல்ல, பஞ்சாப்ல பொற்கோயில் கோல்டன் டெம்பிள் சொல்லுவாங்க, அதில் இருக்கிறது வந்து அந்த புக்கு தான் வந்து அவங்க கும்பிடுறது. வேத நூல், அவங்களுடைய அந்த வேத நூல் தான் வந்து இது கடவுளாக கும்பிடுறாங்க அப்படி. ஸோ அதில் ஆக்சுவலாக பார்த்தா நிறைய இந்து கான்செப்டும் உண்டு அதுக்குள்ளே வந்து. ஸோ இப்போ அந்த கான்செப்ட் வந்து ஒன்று தான். ஒரு கணக்குக்கு பார்த்தோம்னா அவர் சொல்றது கடவுள் ஒண்ணுதாங்கிறது அவங்க எல்லாருமே நம்புறவங்க தான். எல்லா மகான்களுமே, வள்ளலாரும் அப்படிதான், வள்ளலார் பயங்கர முருகர் பக்தர். ஸோ ஐயா வைகுண்டரும் அப்படிதான். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, மக்களை வந்து புரிய வைக்க முடியலன்னு அவங்க வந்து அந்த கான்செப்டை மாற்றி மக்களுக்கு எப்படியா புரிய வைக்கணுங்கிறதுனால அவங்க வந்து கடவுள் ஒண்ணுதான், பட் மக்களுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு ஏத்தாப்புல வேற ஒரு எளிமையான வழியில அவங்க புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. இந்த ட்ரெடிஷ்னல்ல இருந்து போயிடுறாங்க, ஆக்சுவலா உள்ளதுல இருந்து போயிடுறாங்க. ஆனா பாபா அப்படி கிடையாது. நீ வந்து பாபா எப்படின்னா, நீ தான் என் வழிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கூர்ம அவதாரத்துல வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையுமே பண்றது பகவான் விஷ்ணு தான். அவர் தான் சொல்லி, நீ அசுரன்ட்ட போய் சொல்லு, அரக்கன்ட்டெல்லாம் போய் சொல்லு, உங்களுக்கும் பாதி தருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிடுவான்னு அவர் தான் எல்லாமே பண்ண வைக்கிறது. அதை பகவான் விஷ்ணு அவங்க ரெண்டு பேரையும் அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி இழுத்து கொண்டு வர்றாரு. அப்படிதான் இங்க பாபாவுமே வந்து என்ன வந்து இவன் முஸ்லீம் சொல்றான், ஸோ நான் வந்து அப்போ நான் ஹிந்துன்னு காமிக்கணும், அதர்வைஸ் எனக்கு ஹிந்துன்னு சொல்கிறோம் நான் முஸ்லீம், அப்படிலாம் கிடையாது. நான் ரெண்டு பேருக்கும் சமந்தான். அதனாலதான் அவர்கிட்ட வந்து எல்லா விதமான இதுவும் வந்து இருக்கும். ஹிந்து மாதிரியும் இருப்பாரு, முஸ்லீம் மாதிரியும் இருப்பாரு. ஏன்னா ரெண்டு பேருக்கும் அவர் சமம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காகத்தான் அந்த இது. அது மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. மகான்கள் வந்து அது ஒரு ப்ரெசன்டேஷனாவே நான் அப்புறம் காமிக்கிறேன். மகான்கள் வந்து இதெல்லாம் கடந்தவங்க அப்படிங்கிறது பகவத்கீதையிலலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மகான்கள் அப்படித்தான். நம்ம அவங்களுக்கு வந்து இந்த மதம் இந்த ஜாதி அப்படின்னு முத்திரை வைக்கவே முடியாது. அவங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்கன்னு புரிஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும். நம்ம மகான்களை கிரிட்டிசைஸ் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு நல்லதும் கிடையாது, மகான்களுக்கும் ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நம்ம மகான்கள்கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு வேணும், நம்ம வாழ்க்கையில வேணும்னா முதல்ல அதை அக்செப்ட் பண்ணணும். அதான் பாபா வந்து என்ன பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் எல்லாரையும் பிடிச்சு இழுத்து கொண்டு வர்றாரே தவிர அவர் யார் வழிக்கும் போகலைங்கிறது இதுல முக்கியமான கான்செப்ட். பாபா வந்து அவ்வளவு பிடிவாதக்காரர். ஸோ அவர் வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ கரெக்டா மக்களை வந்து இழுத்து கொண்டு வந்துருவார். ஸோ ஹீ இஸ் வெரி பவர்ஃபுல் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ அது ரிலேட்டடாக ஒரு கதை எப்படி வந்து பாபா வந்து ஏன்னா ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணணுமே, இங்கேயும் முக்கியம் காமிக்கணும், அங்கேயும் அவங்க முக்கியம் காமிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு தடவைலாம் ஒரு முஸ்லீம், இது சாய் சரித்திரால உள்ள கதை. அவர் வந்து ஒருத்தர் வந்து குரான் படிச்சுக்கிட்டே இருப்பார், எப்போவுமே சத்தமாக படிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து இந்த வயலில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கவங்களாம் முதல்ல பாபாவுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா பாபா பக்கத்துல இருந்து அவன் படிச்சுக்கிட்டே இருக்கான்ட்டு. அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இதனால எனக்கு தூங்க முடியல அப்படி அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து என்ன சொல்றாரு பாபா வந்து, இல்லை அவன் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் சரி கிடையாது, அதனால தான் அவன் வந்து இங்கே குரான் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அது நல்லா எல்லாம் இதான கொஞ்ச நாளையில சரியாயிரும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஸோ அதாவது அந்த இடத்துல அதுக்கப்புறம் அதில் போட்டிருப்பாங்க ஒய்ஃபுங்கிறது யாரும் கிடையாது அவனுக்கு வந்து. அதாவது வேத நூல்கள், குரான்ங்கிறது அவங்களுடைய வேத நூல், முஸ்லீமுக்குள்ள வேத நூல் தானே நம்மளுக்கு, அவங்களுடைய புனித நூல். ஸோ அந்த புனித நூல்கள் ஆன்மீக நூல் படிக்க 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 மன தூய்மை வரும். அதைத்தான் வந்து
அவர் வந்து சொல்றாரு. ஸோ முஸ்லீம்க்கு அவங்களுக்கு தேவையானது குரான். குரான் படிக்க 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 அவன் வந்து அதுவும் அவர் பக்கத்துல இருந்து படிக்கும்போது கண்டிப்பா அதுக்குள்ள ஒரு மன தூய்மையை கொடுப்பாரு. அதனாலே நான் கூட சொல்லுவேன் நிறைய பேருக்கு சாய் சரித்ரா படிங்க படிங்க. பட் நிறைய பேர் படிக்க மாட்டுக்காங்க. நிறைய பேர் கோவப்பட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்களும், பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும், அதை அவங்க வந்து சும்மா பாபாவை கும்பிட தான் செய்கிறாங்களே தவிர நம்ம மனசு நல்ல ஒரு விதத்துக்கு போகணும்னா பகவத்கீதைலாம் படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த சாய் சரித்ரா படிக்கணும். நான் ஒரு தடவை நான் படிச்சாச்சு, நம்ம அன்னைக்கு நேற்று சாப்பிட்டோங்கிறனால இன்னைக்கு சாப்பிடாம இருக்கோமா, அடிக்கடி அந்த புக்குகள் படிக்கணும். எப்படி குரான்லாம் டெய்லி படிக்கிறாங்க முஸ்லீம்ஸ்லாம் வந்து டெய்லி குரான் படிக்கிறாங்க. நம்ம கிறிஸ்டியன்ஸ் பைபிள் டெய்லி படிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கும் அந்த ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். நம்மளுடைய புனித நூல்களில் உள்ளது டெய்லி நம்ம படிக்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு சாய் சரித்திராவையாவது படிக்க பழகணும். அதுலேயே எல்லாமே பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக பகவத்கீதை பாயிண்ட் வரும், எல்லாமே அதில் வரும் நம்மளுக்கு. அதுவே ஒரு கரெக்டாக உள்ள ஒரு நூல் தான் நான் வந்து சொல்லுவேன் அது படிக்கிறதுக்கு வந்து. ஸோ அப்படி வந்து இது முஸ்லீம்க்கு சப்போர்ட்டிவாக சொன்ன மாதிரின்னு வச்சுப்போமா. இப்போ ஹிந்து இதுக்கு வருவோம். இப்போ வந்து இந்த மாதிரி முஸ்லீம் வந்து பாபா மேலே பயங்கர ஒரு இது, அவங்க தான் முஸ்லீம், அவர் வந்து முஸ்லீம் தான் அப்படிங்கிறதுல அவர் பயங்கர ஒரு ப்ராஃபட் அப்படிங்கிறதுல தான் வச்சிருப்பாங்க. அவர் பயங்கர ஒரு பெரிய ஒரு துறவி அப்படிங்கிறதுல தான் முஸ்லீமும் பாபாவை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இப்படி உங்களை ஹிந்து வந்து உங்களை இது பண்ணுறாங்க, இப்படிலாம் வந்து நீங்கள் அதுக்கு அனுமதிக்கிறீங்க, இப்படி பூஜை பண்ண வைக்கிறதுக்கும். பாபா ஆக்சுவலா வந்து எப்படி இந்த நானா சாஹிப் நான் சொல்றேன்ல, அக்னியில வந்து உணவு போடுற சடங்கு உண்டுல, நம்ம ஹிந்து பிராமின்ஸ் பண்ண வேண்டியது பாபா பண்ணுவார். அது அவருக்கு வந்து டெய்லி கிடைக்கிற உணவுல ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு அவர் அக்னிக்கு போட்டுட்டு தான் அடுத்து வந்து பண்ணுவார் ஆக்சுவலா. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பாபா பண்ணுவார். அது அந்த கொடுக்கறதுங்கிறது, சமர்ப்பிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இவருக்கு பிடிக்கல. இந்த முஸ்லீம் அவங்கலாம் வந்து நீங்க இப்படி பண்றீங்க, பெல் அடிக்கிறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ மற்ற கோயில்களுக்கு கூட பாபா போகிற எல்லாரும் இது பண்ணுவார் போக வைக்கிறதுக்கு. எல்லாமே இவருக்கு பிடிக்கல, என்ன இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்லி பார்த்தாரு. பாபா கேட்க மாட்டேங்காருன்னு ஒரு தடவை என்ன பண்ணாரு, பாபா மேல அவ்வளவு பக்தி அந்த உண்டு அவருக்கு வந்து. ஸ்டில் அவர் என்ன பண்ணாரு, ஒரு தடவை பாபா ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஆள் ஒரு கம்பை தூக்கி, அது கவனிங்க, பாபாவையே கொல்றதுக்காக அவர் பின்னால, பாபா பின்னால நின்றுக்கிட்டு, பாபா பகவான், அதுதான் மக்களுக்கு புரியாம போயிடுது. கம்பு தூக்கி பாபா மேல அடிக்கிறதுக்காக, தலை மேல அடிக்கிறதுக்காக அவர் கம்பை தூக்குறான் போல இருக்கு. பாபா ஒரு பார்வை திரும்பி பார்த்தாரு, அவன் கையை அப்படி லைட்டா பிடிச்சாரு, அவ்வளவுதான். லெஃப்ட் கையை ரிஸ்ட்டை பிடிச்சதாக போட்டிருக்காங்க. லெஃப்ட் கையை பிடிக்காரு. அப்படி அவர் அது அதில் தானே பிடிச்சிருப்பானா இருக்கும். ஸோ இதில் பிடிச்சிருப்பான்னு வச்சுப்போம். அது கம்பா வந்து இந்த கையில் பிடிச்சிருப்பான் ஆக்சுவலாக. அப்போ அவர் வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்கவர் இப்படி லெஃப்ட் கையை பிடிச்சி அப்படி ஒரு பார்வை, அவன் அப்படியே கீழே வைண்டு விழுந்துட்டான். அவனுக்கு எந்திரிக்க முடியல. அப்புறம் 4 பேர் சேர்ந்து தான் அவங்கள தூக்கி விட்டாங்க. அந்த பார்வை பாருங்க அது வந்து. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு அதுக்கப்புறம் இருக்க முடியல. அவன் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் போயிட்டான். அவனுக்கு அதை டைஜஸ்ட் பண்ண முடியல அப்பவும் அந்த இதை வந்து. அதே மாதிரி இன்னொரு இதுலலாம் வந்து ஒரு பையன்லாம் ஃபர்ஸ்ட் வரும்போதே வந்து ஒரு இந்த ஹிந்து பையன் இந்த முஸ்லீம் இது வந்து மேலே அவனுக்கு பயங்கர ஒரு கோபம் வர்ற மாதிரி, இப்படி வந்து பாபா முஸ்லீம் ஆட்களுக்கு இது பண்றாங்க, ஹிந்து பையன் அப்படி யோசிக்கிறது. ஆனா அங்க இருக்க 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 அந்த பையனுக்கு முஸ்லீம் ஆட்கள் மேலேயும் ஒரு பற்றுதல் வர ஆரம்பிச்சுட்டு, அந்த ஒரு சேர்ந்து ஒற்றுமையா போகணும் அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ அவங்க கொண்டாடுற ராமநவமி ஃபங்க்ஷனே. ராமநவமி ஃபங்க்ஷன்ல முஸ்லீம் கூட சந்தனக்கூடு ஃபங்க்ஷனும் உண்டு, ராமநவமி உண்டு. 2 ஃபங்க்ஷனுமே இந்து பாபாவை பொறுத்தவரைக்கும் அதை தான் திருப்பி திருப்பி வலியுறுத்த பார்த்தார். 2 பேரும் ஒன்று, ஹிந்துவும் ஒன்று, முஸ்லீமும் ஒன்று, எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறத. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கூர்ம அவதாரம்னாலே எனக்கு வந்து ஞாபகத்துக்கு இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் உண்டு. அது நரசிம்ம அவதாரத்தில் வந்து சொல்கிறேன். அதுவும் இதே மாதிரி ரிலேட்டடாக வரும். இதுக்கும் சொல்லலாம், பட் அது நரசிம்ம அவதாரத்தில் சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா அந்த நரசிம்ம அவதாரம்னு எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் அங்கே ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதுதான் கூர்ம அவதாரம் சொன்னாலே எனக்கு பாபா ஞாபகத்துக்கு வருது. ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி. ஸோ அவர் நானாக தான் இருப்பேன், நீங்கள் என்ன இப்படி தான் அக்செப்ட் பண்ணணும், நான் வேணும்னா உங்களுக்கு நான் இப்படி தான் இருப்பேன், நான் ஸோ எல்லாரும் நீங்கள் எல்லாரும் சமந்தான் அப்படிங்கிறத அவர் பேலன்ஸும் பண்ணார். அதுதான்
அது ஒரு முக்கியமாக உள்ளது. அங்கே உள்ள அந்த ஒற்றுமையும் அவர் வந்து கொண்டு வர வச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ கூர்ம அவதாரமாக அவர் அந்த இடத்துல இருந்து ஷிரடியில் ஹிந்து முஸ்லீமை ஒற்றுமையாக்க வச்சுட்டு இருந்தாருங்கிறது தான் உண்மை. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டுன்னு நான் யோசிக்கேன். கூர்ம அவதாரத்துக்கு இந்த இன்சிடென்ட்லாம் கரெக்டுன்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அப்போ கூர்ம அவதாரம் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் என்ன நட்பலன் உண்டு இதை கேட்குற பட்சத்தில், இந்த புக்கு படிக்கிற பட்சத்தில் போட்டிருக்க பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எபிசோட் கேட்குற பட்சத்தில் என்ன பலன் உண்டு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போமா? கூர்ம அவதாரத்துக்கு செகண்ட் அவதாரம். கூர்ம அவதாரம் படிப்பவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் லட்சுமி கடாட்சமும் கிட்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கூர்ம அவதாரத்தில் வந்து இந்த அமிர்தம் எல்லாமே வரும்ல, லட்சுமியும் வருவாங்க, அமிர்த கலசம் வரும், காமதேனு வரும், வெள்ளை குதிரை வரும், இல்லை நிறைய சொல்லியிருக்கேன், ஐராவதம் வரும், அந்த வெள்ளை யானை, அமிர்த சரஸ் வருவாங்க, இப்படி வந்து நிறைய கற்பக மரம் வரும். ஸோ அதனால அந்த ஃபுல் அந்த ஸ்டோரி படிக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த லட்சுமி கடாட்சம், அதனால தான் இதை நான் திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லாமே. ஸோ இது இந்த பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைச்சதும் நல்லா நிறைவேறட்டும். இப்படி பாபாவுடைய அற்புதங்கள்லாம் எனக்கு நிறைய கேட்க எனக்கு இன்னும் பாபா மேலே நிறைய நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது. உங்களுக்கும் அந்த நம்பிக்கைகள் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் அற்புதங்கள் எபிசோடாக கொண்டு போயிட்டு இருக்கேன். எப்படி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன அடுத்த அவதாரம்? வராக அவதாரம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.